நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனை முகனே அம்பிகை சுதனே சரணம் சரணம் விநாயகா. ஆனை முகனே அம்பிகை சுதனே சரணம் சரணம் விநாயகா. ஈசன் மகனே ஏகதந்தா சரணம் சரணம் விநாயகா. ஈசன் மகனே ஏகதந்தா சரணம் சரணம் விநாயகா. மூஷிக வாஹன மோதக ஹஸ்தா சரணம் சரணம் விநாயகா. மூஷிக வாஹன மோதக ஹஸ்தா சரணம் சரணம் விநாயகா. மூலாதாரா முருக சோதரா சரணம் சரணம் விநாயகா. மூலாதாரா முருக சோதரா சரணம் சரணம் விநாயகா. சரணம் சரணம் விநாயகா. சரணம் சரணம் விநாயகா. நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண. 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 நாராயண 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 ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண. நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண. நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண. செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா. செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா. திருச்செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா. திருச்செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா. சிங்காரவேலா சிவசண்முகா. சிங்காரவேலா சிவசண்முகா. சிங்காரவேலா சிவசண்முகா. சிங்காரவேலா சிவசண்முகா. கார்த்திகை குமரா கதிர்வேலவா. கார்த்திகை குமரா கதிர்வேலவா. வயலூரவா வடிவேலவா. வயலூரவா வடிவேலவா. குன்றாடும் குமரோனே கூர்வேலவா. குன்றாடும் குமரோனே கூர்வேலவா. பரம் குன்றாடும் குமரோனே கூர்வேலவா. பரம் குன்றாடும் குமரோனே கூர்வேலவா. உலகாளும் தேவா எமையாளவா. உலகாளும் தேவா எமையாளவா. உலகாளும் தேவா எமையாளவா. உலகாளும் தேவா எமையாளவா. மாயவன் மருகோனே முருகானிவா. மாயவன் மருகோனே முருகானிவா. மண
திருச்செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா திருச்செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா சிங்காரவேலா சிவசண்முகா சிங்காரவேலா சிவசண்முகா 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 சிவசண்முகா. பேராசிரியர் வணக்கத்துக்குரிய இளம்பிறை மணிமாறன் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே சொன்னது நீதானா என்ற தலைப்பிலே உபன்யாசம் செய்ய வருகிறார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்புடன் இந்த மேடைக்கு அழைக்கிறோம். சொன்னது நீதானா என்ற தலைப்பை பார்த்தவுடன் எதை பற்றி சொல்லுவார்கள் என்று யோசித்து பார்க்கவே முடியவில்லை. ஏனென்றால் அவ்வளவு பெரிய தலைப்பு அது. பாரதத்திலே ஒரு இடத்தை பாரதி சொல்லுவான். தன்னுடைய மனைவியை வைத்து இழந்தான் தன்னுடைய சகோதரன் என்று சொன்னவுடன், நாட்டையெல்லாம் தொலைத்தாய் அண்ணே நாங்கள் பொறுத்திருந்தோம், மீட்டும் எமை அடிமை செய்தாய் மேலும் பொறுத்திருந்தோம், துருபதன் மகளை திருட்ட துய்யனன் உடன்பிறப்பை இருபகடை என்றாய், ஐயோ இவர்க்கு அடிமை என்றாய், இனி பொறுப்பதில்லை தம்பி, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என்று அவன் பேசியவுடன், என்ன சொன்னாய் வீமா, யார் முன்னே சொன்னாய் என்று கேட்பார்கள். அந்த சொன்னது நீதானா என்று பாரதத்தில் வந்ததை பற்றி இவர்கள் சொல்லப் போகிறார்களா தெரியவில்லை. பெருவாயேல் மண்ணே கொள்னி மற்றையது ஒன்று மற என்று தசரதன் கைகையிடம் கெஞ்சி கேட்டானே, அந்த சொன்னது நீதானாவை பற்றி இவர்கள் சொல்லப் போகிறார்களே தெரியவில்லை. தன்னுடைய தந்தை இறந்தான் என்ற செய்தி கேட்டு பரதன் வந்து கோசலையை பார்த்த பொழுது, கேகையர் கோமகள் இழைத்த கைதவம் ஐய நீ அறிந்திலை போலுமால் என்று கௌசலை பரதனிடம் சொன்ன பொழுது பரதன் அதிர்ச்சியுற்றானே, அந்த சொன்னது நீதானாவை பற்றி சொல்லப் போகிறார்களா தெரியவில்லை. நான் தீ புக போகிறேன், எனக்கு பின்னால் நீ அரசாள் என்று பரதன் சத்ருகுடனிடம் சொன்ன பொழுது, அயலே நானாது யானாம் இவ்வரசாள்வேன், என்னே இவ்வரசாட்சி, உன்னின் பின் இருந்ததுவும் ஒரு குடை கீழ் இருப்பதுவும் ஒக்கும் என்று சத்ருகுடன் கதறினானே, அதை பற்றி சொல்வார்களா என்று தெரியவில்லை. நமக்கு தெரிந்ததையெல்லாம் சொல்லிவிட்டால் அப்புறம் அவர்கள் ஏன் இங்கே சிறப்பு பேச்சாளர்களாக அமர்ந்திருக்கிறார்கள்? இதற்கும் மேல் ஏதேனும் ஒன்று சிறப்பாய் சொல்வார்கள். இனி அவர்கள் சொல்ல நாம் கேட்போம். சொன்னது நீதானா, பேராசிரியை இளம்பிறை மணிமாறன் அவர்கள். உலகம் யாவையும் தாமுழவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா, அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண். நாங்கள் பேரன்புக்கும் பெரிதும் வணங்குதலுக்கும் உரிய பெரியோர்களே, வருகை தந்திருக்கின்ற பெருமக்களே, கம்பனின் 100 பாடல்களில் ராமகாதையை உலகெங்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணன் சிவகுமார் அவர்களே மற்றும் பெரியோர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் கரங்குவிக்கின்றேன். இந்த தலைப்பை உங்களுக்கு அறிமுகம் செய்யும் போது இதற்குள் என்ன இருக்கிறது என்கிற ஒரு வினாவை சகோதரி சுமதி அவர்கள் எழுப்பினார்கள். இப்படிப்பட்ட கேள்விகளை யாரிடத்திலும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள். யாரிடத்திலும் என்றால் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், சான்றோர்கள் என்று உலகம் போற்றுகிறவர்கள் இப்படிப்பட்ட சொற்களை பேசும்போது அது விமர்சனத்துக்குரிய சொல்லாக மாறி சொன்னது இவர்தானா என்று கேட்க வைக்கிறது. சொற்களை அளந்து சொல்ல வேண்டும், அவைகளின் தன்மை அறிந்து சொல்ல வேண்டும். சொற்களுக்கென்று ஒரு கனபரிமாணம் இருக்கிறது. உதட்டிலிருந்து வார்த்தையை இறக்கி விடுவதற்கு முன்னால் இது வேறு யாரையாவது புண்படுத்துமா என்று யோசிக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு பெரியோர்கள் காட்டியிருக்கிற நெறி. இந்த அஸ்திவாரத்தில் நின்று கொண்டு ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ராமராவண யுத்தம் நடந்தது. மிகப்பெரிய ராமகாதையின் முழுநீள சம்பவங்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. இந்த அவதார புருஷனுடைய நோக்கமே நல்லவர்களை வாழ வைப்பதும் தீயவர்களை அழிப்பதும். ஆக ராவண சம்ஹாரம் என்று சொல்லப்படுகின்ற ராவணவதம் நடந்து முடிந்து விட்டது. 10 மாதங்களாக ராவணனால் கொண்டு செல்லப்பட்ட சீதை அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்தாள். மாதிரம் யாவையும் அளந்து கொண்டு வரும் வரும் சுருதி நாயகன் என்று மாதிரம் யாவையும் அளந்த கண்ணாளாக இருந்தவள்
என்னை காப்பாற்ற ராமன் வருவானா என்று நினைத்து பெருமூச்சு விடுவாள். வரக்காணோமே என்று அழுவாள். அவள் அழுகையினால் நனைந்த ஆடை அவள் பெருமூச்சினால் காயும். இப்படி நனைவதும் காய்வதுமாக அழுது கொண்டிருந்தாள். இப்படியெல்லாம் அசோகவனத்தில் அவள் துன்பப்பட்டாள். ராமராவண யுத்தம் நடந்தது. யுத்தத்தின் உச்சகட்டமாக ராவணன் வீழ்த்தப்பட்டு விட்டான். ராவணன் வீழ்ச்சி அடைந்தான் என்கிற செய்தியை போய் அசோகவனத்தில் சீதையினிடத்தில் சொல்லி வா என்றார் ராமர். ஆஞ்சநேயர் புறப்பட்டு வந்தார். ரொம்ப துக்கமாக இருந்தாலும் பேச்சு வராது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் பேச முடியாது. ஆஞ்சநேயருக்கு மிகப்பெரிய சந்தோஷம், இங்கே வரைக்கும் நிரம்பி வழிகிறது ஆனந்தம், பேச்சு வரவில்லை. அசோகவனத்திற்கு போய் சீதை இருக்கிற இடத்திற்கு முன்னால் போய் நின்று கொண்டு மேலும் கீழும் குதித்தார். ஆஞ்சநேயருக்கு சொல்லின் செல்வர் என்று பெயர். அவராலேயே சொல்ல முடியாத இடம், என்ன சொல்வதென்றே புரியவில்லை, அவ்வளவு மகிழ்ச்சி. ஆகவே அங்கு அமர்ந்திருந்த பிராட்டிக்கு எதிரிலே போய் தன்னுடைய விரல்களால் எழுதி காட்டினார் ஸ்ரீராம ஜெயம் என்று. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆஞ்சநேயருக்கு சொல்லின் செல்வர் என்று பெயர். அவராலேயே சொல்ல முடியாத இடம், என்ன சொல்வதென்றே புரியவில்லை, அவ்வளவு மகிழ்ச்சி. ஆகவே அங்கு அமர்ந்திருந்த பிராட்டிக்கு எதிரிலே போய் தன்னுடைய விரல்களால் எழுதி காட்டினார் ஸ்ரீராம ஜெயம் என்று. உடனே பிராட்டிக்கு தெரிந்து விட்டது, ஆகா ராவணன் வீழ்ந்து விட்டான், ராமர் ஜெயித்து விட்டார் என்று. முதலாவதாக இந்த மந்திரத்தை உருவாக்கியவர் ஆஞ்சநேயர், சமர்ப்பணம் பண்ணியது சீதைக்கு. அதனால்தான் நாம் இப்பொழுது ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அது முதலில் எழுதி காட்டப்பட்ட மந்திரமானதனால் அதை லிகித ஜபத்திற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை பார்த்த மாத்திரத்தில் அவ்வளவு ஆனந்தம், சீதைக்கு மகிழ்ச்சி. வான்மீகி சொன்னான், இந்த செய்தியை போய் ஆஞ்சநேயர் சீதையினிடத்தில் சொல்ல வரும்போது ராமர் சில விஷயங்களை சொல்லி அனுப்பினாராம். அது என்ன என்றால், ஆஞ்சநேயா போய் சொல், 10 மாதமாக உயிரை பிடித்து கொண்டு சீதை இந்த அசோகவனத்தில் இருந்திருக்கிறாள். உயிரை பிடித்து கொண்டிருப்பது ஒன்றும் எளிதான வேலை அல்ல. இந்த அசோகவனத்தில் எத்தனை முறை ராவணன் வந்து அவளை பயமுறுத்தி இருப்பான், தன் ஆசைக்கு அவள் இணங்க வேண்டும் என்று வற்புறுத்தி இருப்பான், அவளை என்னென்ன சொற்களெல்லாம் எடுத்து ஏசியிருப்பான், அவள் முன்னால் என்னை எப்படியெல்லாம் இகழ்ந்திருப்பான். இத்தனையும் நடந்த பிறகும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு பொறுமையோடு நான் காப்பாற்றுவேன் என்கிற நம்பிக்கையோடு இருந்தாளே சீதை. அப்படி அவள் உயிரை பிடித்து கொண்டிருக்கவில்லை என்றால் இப்பொழுது நான் ராவணனை வீழ்த்தியும் ஒரு பிரயோஜனமும் ஏற்படாது. ஆக என் வெற்றிக்கு காரணமே சீதை தன் உயிரை பிடித்து கொண்டிருந்ததுதான். ஆக அவளிடத்தில் போய் சொல், விரைவாக நான் வந்து அவளை மீட்கப் போகிறேன் என்கிற செய்தியை போய் சொல் என்று ராமர் சொல்லி அனுப்புகிறார். இந்த செய்தியை ஆஞ்சநேயன் வந்து சீதையினிடத்தில் சொன்னான். அவளுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவள் சொன்னாள், இந்த அருமையான செய்தியை சொன்ன உனக்கு நான் என்ன பரிசு கொடுக்கப் போகிறேன்? ஆஞ்சநேயா, மூவுலகங்களையும் உனக்கு பரிசாக கொடுத்தாலும் அது ஈடாகாது. நீ செய்த பேருதவி அப்படி. உனக்கென்று கொடுப்பதற்கு ஒரு பரிசு பொருளும் இந்த உலகில் இல்லை. உன் உபகாரத்திற்கு சமமான பொருள் உலகில் இல்லை. ஆகவே உன்னை என் தலையால் தொழுகிறேன் என்றாள். உன்னை என் தலையால் தொழவும் தகும் என்றாள் சீதை. ராமச்சந்திரமூர்த்தி விபீஷணனை அழைத்தார். அழைத்து சொன்னார், போர் முடிந்து விட்டது, போய் சீதையை அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். சொல்லும் போது கம்பன் எழுதினான், சென்றுதான் நம் தேவியை சீரோடும் என்றான். வான்மீகத்தில் அலங்காரம் பண்ணி நறுனை பூசி பரிமள சுகந்த மனம் கமழுகிற வாசனை திரவியங்களை பூட்டி அவளை அலங்கரித்து அழைத்து கொண்டு வா என்று எழுதுகிறான் வான்மீகி. ஒரே வரியில் கம்பன் சொன்னான், சென்றுதான் நம் தேவியை சீரோடும் என்றான். உடனே சீதை புறப்பட்டு வர ஆயத்தமானாள். வானத்து அரம்பேர்களெல்லாம் 10 மாதமாக வாரப்படாமல் சிக்கடைந்து கிடந்த அவள் கூந்தலை வகிர்ந்து சிக்கெடுத்து சரி செய்தார்கள். கம்பன் அங்கு ஒரு முத்திரை பதித்தான். கம்பன் எழுதினான், அடர்ந்த ஆரண்யம் போல சிக்கோடு இருக்கிற அவளுடைய கூந்தல், அதை 4 பகுதியாக வகிர்ந்த அரம்பேர்கள் சரி செய்து அலங்காரம் பண்ணினார்கள்.
அது எப்படி இருக்கிறது என்றால், வேதவியாசன் ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் என்று வேதத்தை 4 வகையாக பகுத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல வானத்தரம்பேர்கள் கூந்தலை வகிர்ந்து அலங்காரம் பண்ணினார்கள் என்று எழுதினான் கம்பன். இப்படியெல்லாம் அலங்கரித்து கொண்டு ஆபரணங்களை எல்லாம் பூட்டிக் கொண்டு சீதை வந்து சேர்ந்தாள். அவள் வருகிற போது பல்லக்கில் ஏற்றி கொண்டு வருகிறான் விபீஷணன். அதற்கு ஒரு திரையும் போடப்பட்டிருக்கிறது. கூட்டம் கூட்டமாக வானரங்களும் கரடிகளும் வந்து சீதையின் முகத்தை பார்ப்பதற்காக நெருங்குகிறார்கள். இந்த கூட்டத்தை பார்த்தவுடனே அந்த புறத்தில் இருக்கிற ஏவலாளர்கள் பிரம்புகளால் அவர்களை அடித்து அங்கும் இங்குமாக விலக்குகிறார். இந்த காட்சியை ராமர் பார்த்தார். விபீஷணன் மேல் அடங்காத கோபம் வந்து விட்டது. யாரை கேட்டுக்கொண்டு இப்படி செய்கிறாய் என்று கோபாவேசத்தில் கொந்தளிக்கிறார். எம்முளை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானோம் என்று பேசிய ராமன் விபீஷணன் மேல் அதீதமாக கோபப்பட்ட இடம். யாரை கேட்டுக்கொண்டு அடித்து விரட்டுகிறாய்? இவர்களெல்லாம் யார் என்று உனக்கு தெரியுமா? இவர்களுடைய உதவியெல்லாம் இல்லாமல் என்னால் இந்த வெற்றியை அடைந்திருக்க முடியாது. இவர்களெல்லாம் என் உயிர் போன்றவர்கள். அவர்களுக்கு ஓத்திரம் செய்வதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஏன் ஒரு பெண்ணை பார்க்க கூடாதா? சுயமரத்தில் பார்க்கலாம், திருமணத்தில் பார்க்கலாம், யாகசாலையில் பார்க்கலாம், ஏதாவது துன்பம் ஏற்பட்டுவிட்ட இடத்தில் ஒரு பெண் இருந்தால் அவளை பார்க்கலாம், யுத்த பூமியில் பார்க்கலாம். இப்படியெல்லாம் சட்டம் இருக்கிறது. இது யுத்த பூமி தானே, ஏன் பார்க்க வேண்டாம் என்று தடுக்கிறாய்? பல்லக்கில் ஏற்றி வைத்துக் கொண்டு ஒரு திரையை போட்டுவிட்டால் அது ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக ஆகிவிடுமா? மதில் காவலா இல்லை மனம் காவலா என்றான் ராமன். இதை சொல்லிக் கொண்டிருக்கிற போது சீதை வருகிறாள் பல்லக்கில். நீங்கள் யாரோ ஒருவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது வேறு யாரோ ஒருவர் வருகிறார். வந்தவர் ஏதோ தவறு செய்து விட்டார். நீங்கள் ஏற்கனவே பேசிக்கொண்டிருப்பவிடத்தில் அமைதியாக பேசி மரியாதையாக அனுப்பிவிட்டு அதற்கு பிறகுதான் உங்கள் சீற்றத்தை காட்ட வேண்டும். ஒருவரை உங்கள் அருகில் உட்கார வைத்துக் கொண்டு இன்னொருவர் மேல் சீற்றத்தை காட்டினீர்கள் என்றால் அது வந்தவனுக்கும் சேர்த்துத்தான் என்று பொருள். ஆக சீதை வந்து கொண்டிருக்கும் போது ராமன் கோபாவேசமாக பேசுகிறான். மதில் காவலா மனம் காவலா? பெண்ணை பார்க்கக்கூடாது என்று சொன்னவர்கள் யார்? இது யுத்த பூமி, ஏன் தடுக்கிறாய்? இவர்களை விரட்டி அடிப்பதற்கு உனக்கு யார் உத்தரவு கொடுத்தார்கள்? இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டேதான் சீதை வந்தாள். நடுங்கி போய்விட்டாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த லக்ஷ்மணரும் ஆஞ்சநேயரும் நினைத்தார்கள், எப்பொழுது பிராட்டியை பார்ப்போம் என்று இருந்தான் ராமன். மனதில் என்ன வெறுப்போ தெரியவில்லை, கொந்தளித்து இப்படி வெறுப்பை வெளிப்படுத்துகிறானே, இதன் சூட்சுமம் என்ன என்று 2 பேரும் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். அதற்குள் பிராட்டி வந்து விட்டாள். வந்தவள் ராமனின் திருவடியில் விழப்போனாள். அதை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளுகிற பாவனையில் ராமன் இல்லை. உடனே வார்த்தை புறப்பட்டு வந்தது, வேகமாக வந்து விழுந்தது. கம்பன் எழுதினான், ஊன்திறம் வந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை. நீ செத்து போயிருக்கலாம். மாற்றான் சிறையில் இருந்தாய், ஊன்திறம் வந்தாய், ஒழுக்கம் பாழ்பட வாழ்ந்தாய். சொன்னது நீதானா என்று சீதை சிந்திக்கும்படியாக இருந்த வார்த்தை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாற்றான் சிறையில் இருந்தாய், ஊன்திறம் வந்தாய், ஒழுக்கம் பாழ்பட வாழ்ந்தாய். சொன்னது நீதானா என்று சீதை சிந்திக்கும்படியாக இருந்த வார்த்தை. ஒருவேளை இந்த இடத்தை கவியரசர் படிச்சாரோ என்னவோ, இந்த பாட்டு வந்திருக்கும்னு நானா நினைச்சு பார்த்துக்கிட்டேன். நீ இப்படியெல்லாம் பேசுவது ராமன் தானா? நேராக 2 அடி பின்னால் தள்ளி நிற்பதைப் போல, தனக்கு அருகில் வந்துவிடக் கூடாது என்பதைப் போல ராமன் நடந்து கொள்கிறான். ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை என்றார். நீ மாண்டு போயிருக்கலாமே. மருந்தை விட இனிமையானது என்று நினைத்தா மண்ணுயிரின் தசையை உண்டாய் என்றான். நீ நரவு அருந்தினாய் என்றான். நீ குலத்தில் பிறந்த பெண் அல்ல, நிலத்தில் பிறக்கிற புழுவுக்கு சமமானவள் என்றான். அதற்கு மேலும் சொன்னான், பெண்மையும் பெருமையும் கற்பும் திண்மையும் தெளிவும் சீர்மையும்
நீ இந்த உலகில் பிறந்ததனால் ஒரு சேர எல்லாம் மாண்டு மடிந்து விட்டது என்றான். உனக்கு ஒன்று தெரியுமா? குலத்தில் பிறந்த நல்ல பெண்கள் தங்கள் சம்பந்தம் இல்லாமல் யாரோ ஒரு கசடன் அவளை அபகரித்து கொண்டு போகும்போது இதனால் தன் மணவாளனுக்கு அவமானம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று உடனே உயிரை விட்டு விடுவார்கள். அது குலத்தின் தோகைமார் கதை, உன் கதை அல்ல என்றார். அப்படியானால் எவ்வளவு கர்ணகடூரமான வார்த்தைகள்! நீ மாற்றான் சிறையில் இருந்தாய், அவன் கொடுத்த ஊனை உண்டாய், நரவை அருந்தினாய், என்னென்னமோ வார்த்தைகள். ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை. கட்டாயமா கவியரசர் படிச்சிருப்பார் இந்த பகுதியை. சீதை மனதில் என்ன நினைத்தாளோ அது பாட்டு வரியா வந்து விழுந்துச்சு. தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா? தெருவினிலே விழுந்தாலும் வேறொரு கை தொடலாமா? ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலர் அல்லவா? ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா? இன்னொரு கைகளிலே யார் யார் நானா? அவள் மனதில் என்ன எண்ணம் ஓடி இருக்குமோ அதெல்லாம் இந்த பாட்டு வரியில வருகிறது பாருங்கள். இப்படியெல்லாம் ராமன் பேசினான். வான்மீகி என்ன நடந்ததோ அதை அப்பட்டமாக எழுதியவன். கம்பன் சற்று குறைத்தும் சற்று நளினமாகவும் கவிதை சிறப்போடும் எழுதியவன். வான்மீகி சமகாலத்தவன் என்பதனால் அப்படியே எழுதியவன். வான்மீகி எழுதினான், கம்பன் இப்படி பேசி முடித்து விட்டான். வான்மீகி எழுதினான், மாற்றான் சிறையில் இவ்வளவு நாளாக இருந்தாயே, திரும்பி உன்னை மீட்டு கொண்டு வந்து அயோத்திக்கு மகாராணியாக ஆக்கப் போகிறேன் என்று நினைத்தாயா? உன்னை அழைத்து கொண்டு நான் அயோத்திக்குள் பிரவேசித்த அரசி என்று அமர வைத்து அழகு பார்ப்பேன் என்பது உன் எண்ணமா? உன்னை மீண்டும் என் மனைவி என்று அங்கீகாரம் பண்ணிக் கொள்வதற்கோ அயோத்திக்கு கோசல சாம்ராஜ்யத்தின் மகாராணி என்று அறிமுகப்படுத்துவதற்கோ நான் உன்னை மீட்க வரவில்லை. நான் மீட்க வந்தது என் குலத்தின் மானம் சிறைப்பட்டு கிடந்தது, அதை மீட்க வந்தேன். ஏன் தெரியுமா? என் குலத்தில் எந்த மன்னனும் மனைவியை மாற்றானிடத்தில் பறிகொடுத்தவன் அல்ல. என் மனைவியை மாற்றான் ஒருவன் கொண்டு போய்விட்டான் என்கிற மாறா பழி வந்து விடக்கூடாது பார். அதனால் உன்னை மீட்க வந்தேன். எனக்கு சவாலாக என் கண் முன்னால் நின்று கொண்டிருந்தது என் வீரம். பார்க்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள்? கோதண்டபாணியா, பெரிய வீரனாம், மாற்றான் ஒருவன் மனைவியை கொண்டு போய் விட்டான், இந்த வீரன் என்ன செய்து விட்டான் என்று என் வீரத்தை பழித்து பேசுவார்கள். என் தன்மானத்தை நான் நிரூபிக்க வேண்டும், என் அவமானத்தை போக்க வேண்டும், எனக்கு ஏற்பட்ட அபராதத்தை துடைக்க வேண்டும். மாற்றான் ஒருவன் என் மனைவியை கொண்டு போய் சிறை வைத்து வென்றுவிட முடியாது என்பதை உலகிற்கு புகட்ட வேண்டும். ஆக உன்னை மீட்க வேண்டும் என்பதனால் அல்ல, நான் என்னை மீட்க வேண்டும் என்பதனால் வந்தேன். என் குலத்திற்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்க வேண்டும் என்பதனால் வந்தேன். சொன்னது ராமனா? ஆஞ்சநேயனிடத்தில் சொல்லிவிட்டான், நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள், சீதா நீ உயிரை பிடித்து கொண்டிருக்கவில்லை என்றால் நான் ராவணனை கொன்றும் பயனில்லாமல் போயிருக்கும் என்றான். இப்பொழுது அதே ராமன் தான் சொன்னான், நீ செத்து போயிருக்கலாம், நான் உன்னை மீட்பதற்காக நான் வரவில்லை. சீதைக்கு வேறு வழியே தெரியவில்லை, அம்பில் அடிபட்ட மானை போல துடிக்கிறாள். தான் எப்படியெல்லாம் அசோகவன சிறையில் இருந்தோம் என்பதை எப்படி சொல்வது? ராமனா பேசுகிறான், சொன்னது ராமனா? நினைத்து பார்த்தாள் சீதை. வனவாசம் வந்த காலத்தில் கோதாவரி நதிக்கரையில் 2 பேரும் நடந்து போனார்கள். அங்க ஒரு அன்னம் அழகா நடந்து போகுது. அந்த அன்னம் நடந்து மொள்ள போறதை பார்த்து ராமன் சீதையினிடத்தில் பேச தலைப்படுகிறான். உடனே மனம் நினைக்கிறது, வேணா, கல்யாணம் பண்ணியும் மனைவியை அயோத்தியில விட்டுட்டு பிரம்மச்சாரியா நமக்கு தொண்டு செய்யறதுக்கு வந்திருக்கிற லக்ஷ்மணன் காதுல நாம பேசுற இந்த இன்ப உரையாடல் கேட்டால் அது நாகரிகம் அல்ல. அதனால அவனுக்கு தெரியாம பேசிக்கலாம், அவன் காதுல விழப்படாது, ஆனா செய்தியை பரிமாறாமலும் இருக்கப்படாது. அதுக்கு என்ன செய்யலாம் பார்த்தான். அருகில் நடந்து வந்து கொண்டிருந்தாள் சீதை. நடந்து போன ராமன் அன்னத்தை ஒரு பார்வை பார்த்தான், பிறகு சீதையை ஒரு பார்வை பார்த்தான், சிரித்தான். அவள் புரிந்து கொண்டாள், சீதா இந்த அன்னத்தோட நடையெல்லாம் ஒரு நடையா, உன் நடைக்கு முன்னாலேன்னு ராமர் சொல்றார், சந்தோஷம்.
கொஞ்ச தூரம் நடந்து போனால் அங்கே ஒரு யானை தண்ணீர் குடித்து விட்டு காம்பீரியமாக வருகிறது. ராமன் அதை பார்த்தான், சீதையும் பார்த்தாள். சீதை மனதில் நினைத்தாள், இந்த யானையோட நடையெல்லாம் ஒரு நடையா ராமர் நடைக்கு முன்னால சொல்லணும் போல நினைச்சா அவளுக்கும் அதே சிக்கல் தான் பின்னால லக்ஷ்மணர். அதனால சீதையும் என்ன செய்தாள், யானையை பார்த்தா ராமரை பார்த்தா ஒரு சிரிப்பு சிரிச்சா. ஒரு சைலண்ட் டிராமாவே நடந்தது கோதாவரி நதி தீரத்தில்.